வணக்கம். இதுவரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது 3-in-1 ஸ்நாக்ஸ் தாங்க. ஒரே மாவில் 3 ஸ்நாக்ஸ் செய்ய போகிறோம். ஒன்று வந்து ஸ்வீட் இடியாப்பம், அடுத்தது ஸ்வீட் கொழுக்கட்டை, அண்ட் மூணாவது ஸ்வீட் பால்ஸ். இந்த எக்ஸைட்டிங்கான ரெசிபியை எப்படி செய்கிறோங்கிறத பார்க்கலாம் வாங்க. இதுக்காக இன்றைக்கி ஒரு 400 கிராம் இடியாப்ப மாவு எடுத்திருக்கோம். அதுக்கப்புறமா ஒரு 250 கிராம் வெல்லம் எடுத்திருக்கோம். இப்போ ஒரு கடாயில் அந்த வெல்லத்தை கரைச்சிக்கலாம். இதுக்காக 2 டம்ளர் தண்ணி ஊற்றி கொதிக்க விட்டுக்கலாம். அந்த தண்ணி கொஞ்சம் சூடானதுக்கப்புறமா நம்ம அந்த வெல்லத்தை சேர்த்துக்கலாம். இது வந்து நல்லா கரையணும். கொஞ்சம் கூட அந்த லம்பே இருக்கக்கூடாது. நல்லா கரைஞ்சிடணும். அந்தளவுக்கு இதை கொதிக்க விட்டுடலாம். இப்போ அந்த தண்ணி கொதித்து அந்த வெல்லம்லாம் கரைய ஆரம்பிச்சிருச்சு. வெல்லம் ஃபுல்லாக கரைஞ்ச உடனே இதை ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு இதை வடிகட்டி எடுத்து வச்சுக்கலாம். அதுக்கப்புறமா ஒரு அகலமான பாத்திரத்தில் அந்த இடியாப்ப மாவை எடுத்துக்கலாம். இதில் அந்த சூடான வெள்ளைப்பாலை சேர்த்துக்கலாம். சூடாக சேர்த்து அதை கிளறும்போது தான் உங்களுக்கு இந்த சாஃப்டாக வரும் இடியாப்பம் எல்லாமே. அதனால் சூடாக கொஞ்சம் கொஞ்சமாக அப்பப்போ சேர்த்து இதை நல்லா சப்பாத்தி மாவு பதத்துக்கு சாஃப்டான மாவை பிசைஞ்சு எடுத்துக்கலாம். எல்லா பக்கமும் ஈவனாக மிக்ஸ் பண்ணி விட்டு இதை நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கலாம். பாருங்கள், சப்பாத்தி மாவு பதத்துக்கு ரெடி ஆயிடுச்சு. இப்போ கையில் கொஞ்சம் எண்ணெய் தடவிட்டு அந்த இடியாப்ப உரலையும் எண்ணெய் தடவிட்டு அதில் அந்த இடியாப்ப மாவை எடுத்துக்கலாம். இந்த மாவு எடுத்து இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக இதை புழிஞ்சு விட்டுக்கலாம். இட்லி தட்டில் மொத்தமாக புழிஞ்சிட வேண்டாம். இப்படி கொஞ்சம் கொஞ்சமாக இந்த ஷேப்பில் புழிஞ்சால் தான் நல்லாயிருக்கும். இது இப்போது இட்லி குக்கரில் வச்சு வேக வச்சிடலாம். இது 3 நிமிஷம் வெந்தால் போதுங்க. ரெடி ஆயிரும் நம்மளோட இடியாப்பம். 3 நிமிஷம் ஆயிடுச்சு. ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பாருங்கள், சூப்பரான ஸ்வீட் இடியாப்பம் ரெடி ஆயிடுச்சு. இது கூட இப்போ கொஞ்சம் தேங்காய் பூவை தூவி சர்வ் பண்ணிட்டா நம்மளோட ஸ்வீட் இடியாப்பம் ரெடி. இதுக்கப்புறம் ஸ்வீட் கொழுக்கட்டை எப்படி செய்கிறோங்கிறத பார்க்கலாம். இதுக்காக கையில் கொஞ்சம் எண்ணெய் தடவிட்டு ஒரு குட்டி உருண்டை எடுத்து அதை கொஞ்சம் ஃப்ளாட்டாக குட்டி சர்க்கிளாக தட்டிட்டு இதில் கொஞ்சமாக தேங்காய் பூவை சென்டரில் வச்சு இதை அப்படியே க்ளோஸ் பண்ண போகிறோம். செமி சர்க்கிள் ஷேப்பில். இல்லை உங்களுக்கு வேறு ஏதாவது ஷேப் பிடிச்சிருந்தா நீங்கள் அந்த ஷேப்லேயே செஞ்சுக்கலாம். நம்ம இன்றைக்கி செமி சர்க்கிள் ஷேப்பில் செஞ்சுருக்கோம். அவ்வளோதாங்க, கொழுக்கட்டை ஷேப் ரெடி ஆயிடுச்சு. இப்போ இதையும் வேக வச்சு எடுத்துடலாம். இது 3 நிமிஷத்தில் ரெடி ஆயிருங்க. பாருங்கள், சூப்பரான கொழுக்கட்டை ரெடி ஆயிடுச்சு. இதையும் தேங்காய் பூ கூட சர்வ் பண்ணுங்கள். இதுக்கப்புறமா அந்த ஸ்வீட் பால் செய்கிறது எப்படிங்கிறத பார்க்கலாம். இதுக்காக கையில் எண்ணெய் தடவிட்டு கொஞ்சமாக அந்த பால்ஸ் எடுத்து அதை குட்டி உருண்டையாக உருட்டி இந்த பால் ஷேப்க்கு வரணும். குட்டி உருண்டையாக பிடிச்சதுக்கப்புறமா இதையும் அந்த தேங்காய் பூவில் புரட்டி எடுக்க போகிறோம். அவ்வளோதாங்க, சூப்பரான ஸ்வீட் பால்ஸ் ரெடி ஆயிருச்சு. இதை வந்து வேக வைக்க போகிறதில்ல, அப்படியே சாப்பிட்றதா. இதை செஞ்சு பார்த்துட்டு எங்களுக்கு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காம எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.